வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அண்ட் இட் டைப்ஸ். ஒரு கம்பெனியில் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது அதோட பெர்ஃபார்மன்ஸை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணி. ஜென்ரலாக ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ். இப்போ இதோட டைப்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். இதோட டைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 மாஸ் ப்ரொடக்ஷன், நம்பர் 2 பேட்ச் ப்ரொடக்ஷன், நம்பர் 3 ஜாப் ப்ரொடக்ஷன். மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் எல்லா ரிசோர்ஸும் சேம் ப்ராடக்டை லார்ஜ் குவான்டிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் தான் என்ன அப்படின்னா மாஸ் ப்ரொடக்ஷன். அடுத்து பேட்ச் ப்ரொடக்ஷன் அப்படின்னா இது சிமிலர் டு மாஸ் ப்ரொடக்ஷன் தான், ஆனால் பேட்ச் வைஸாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட ப்ராடக்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தயாரிப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் இந்த பேட்சஸ்ங்கிறது சைஸை பொறுத்தும் கலரை பொறுத்தும் இல்லை அதோட ஃபார்மை பொறுத்தும் என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் பிரிச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜாப் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது லிமிட்டட் குவான்டிட்டியாக தான் இருக்கும். இந்த குவான்டிட்டிங்கிறது விச் டிபெண்ட்ஸ் அப்பான் கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.